அகவல் ஓதுறோம். முடிஞ்சா அது என்ன தெரியுமா? அகவல் ஒரே ராத்திரியில் 1596 வரிகள் கொண்ட ஒரு அறிவியற் பொக்கிஷம். அது வந்துட்டு அண்ட சராசரத்தையும் அளந்து நூல் பிடிச்சி அளந்து எழுதியிருக்கிறார். நம்ம நாடான்னு கேட்டால் கடை திறந்த அகவல், செத்த அகவல், பிறந்த அகவல், வீடு கட்டின அகவல், எப்படிங்க எடுக்கிறதுக்குலாம் அகவல். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? என்ன தெரியுமா? அது இந்த பிரபஞ்சம் அகவல் வந்துட்டு இந்த பிரபஞ்சம் ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாரடைப்பு வந்துடும். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்த இந்த பரதேசி ஒரு ராத்திரியில் எழுதி முடித்து வழங்க வச்சிருக்காருன்னா அப்போ அது 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 யாரு? அது பெரிய விஷயம். வள்ளலார் நமக்கு அப்படி கொடு அக்கறையா, நம்ம மேலே உள்ள அக்கறை, நம்ம யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அப்படி எல்லாரும் நல்லது அடையணுன்றதுக்காக வள்ளல் பெருமான் அப்படி அவ்வளோ அக்கறையோடு செஞ்சிருக்கார். சும்மா இல்லாமல் வாழ்ந்தும் காட்டியிருக்கார், எழுதியும் வச்சிருக்கார். ஒன்று கூட விடலை. அவர் அன்னைக்கு எழுதலைன்னு வைங்க, என்ன பெருசாக கைட்டிட்டார். யார் யார்? வள்ளலார். என்னத்த பெருசாக கைட்டார் வள்ளலார்? இப்போ எல்லாரும் பாடியிருக்கிறான் அப்படின்னு என்ன மாதிரி லூசுங்க பேசும். அன்னைக்கு மருந்தேஸ்வரர் கோயிலில் இருந்து நொச்சி கொம்பு எடுத்துன்னு போய் வேப்பம் பிசினை ஒட்டி உண்டியலுக்குள்ளே வச்சு துட்டை ஒட்டி ஒட்டி வெளியில் எடுத்து திருநிய அவனா நீ? இல்லை, எப்பேற்பட்ட விஷயங்க. என்ன மோசமெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் தெரியுங்களா? அப்படிலாம் நான் பேசியிருக்கிறேன். மற்றவங்களாம் சும்மா அரசியலுக்காக பேசுறது. நான் அப்படி கிடையாது, அறிவுபூர்வமாக பேசுவேன், கண்ணா புண்ணான்னு திட்டுவேன். ஆனால் அது எப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம வந்துட்டு அப்படி பேசியிருக்கிறோன்றதை நினைக்கும் போது வெக்கமாக இருக்குது. எதுக்கு இந்த தலைன்னே தெரியல. என்ன யோசித்தோம், என்ன படித்தோம், என்ன இது பண்ணோம்? அவ்வளோ பெரிய விஷயம் ஐயா நமக்கு அப்படி கொடுத்துருக்குறாருங்க. எவ்வளோ பெரிய கவலை, அக்கறை யாருக்காவது இருந்துச்சாங்க? இல்லைங்க. அவர் தாங்க எல்லாம் பண்ணி நமக்கு வழிகாட்டிருக்கிறார். உடலை எப்படியாவது அடையணும்டான்றார், எப்படியாவது பிடிடா விடாதடான்றார். நான் ரொம்ப நாளாக அகவல் படிச்சுட்டு நான் ரொம்ப அறிவாளின்றதை காட்டிக்கிறதுக்காக வேண்டி நிறைய பாட்டு, என்னது திருவருட்பாவை நிறைய அப்போ என்ன மாதிரி மனப்பாடமாக மண்ணாங்கட்டி மனப்பாடம் பண்ணால் மனப்பாடம் அவ்வளோதான். என்னை கோயம்புத்தூரில் கேட்டார். அன்றைக்கி நீங்கள் வந்துருந்தீங்களாங்க கோயம்புத்தூருக்கு? ஒரு தமிழ் ஆசிரியர் கேட்டார், நீங்கள் மனனம் செய்வதில் மிகவும் இல்லை வேறு ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் தமிழ் ஆசிரியர். ஏங்க அப்படி கேட்குறீங்க? இல்லை, எல்லாரும் உங்களை பற்றி பேசுனா உங்களை இது தான் சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஏதாச்சும் தெரிஞ்சுக்க விரும்பலாமா? விரும்பலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சாதான் சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்றுவேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், பள்ளிக்கூடத்தில் படித்ததெல்லாம் உங்களுக்கு இப்போ செய்யுள் பகுதியில் உள்ளதெல்லாம் நீங்கள் இப்போ மனப்பாடமாக சொல்லுவீங்களாமே கேட்டாருங்க. ஆமாய்யா சொல்லுவீங்க. நான் ஒரு பாட்டு எதுனா கேட்டால் ஏதாவது வகுப்பில் உள்ளது சொல்லுவீங்களா? தெரிஞ்சால் சொல்லுவேன்னு சொல்லலை, கண்டிப்பாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவேன்? செய்யுள் பகுதின்னாக்கா நம்ம ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை, உரைநடைன்னு தான் ஏமாறணும். ஒரு வரி மறந்து போச்சுன்னா கூட மறந்துடும். செய்யுள் பகுதி அப்படி முடியாது, சந்தம் கட்டுடும், பாட்டு முடியாது. அதனால செய்யுள் பகுதின்றதுனால முடியுங்க. அப்போ தான் அவர் கேட்டார் 7ஆம் வகுப்பில் ஒரு பாட்டு தலைப்பை சொல்லிவிட்டு, அந்த பாட்டுக்கு அடுத்த பாட்டு என்ன சொல்ல முடியுமோன்னு. அந்த பாட்டை கேட்கல, இதுக்கு அடுத்த பாட்டை சொல்லுங்க.
நான் தாமதிக்கவே இல்லை, எல்லாம் பார்க்கல. ஆற்று பெருக்க ட்ரெடிசூடு மண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலக ஊட்டும் ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தாரானாலும் இல்லை என மாட்டார் இசைந்துன்றது தாங்க அந்த பாட்டு. அதுக்கு அடுத்தது ஏலாதீங்க, அதுக்கு அடுத்தது சிறுபஞ்சம் மூலம், அதுக்கப்புறம் இது சீரா புராணம் அப்படின்னு சொல்கிறேன். செய்யுள் பகுதியில் இரண்டாவதாக வருவது எதுன்னு கேட்குறாரு. அப்போ கூட தமிழ்வாதியார், அதனால அவர் போட்டு அன்னைக்கு தான் போட்டு வாட்டினீங்க பாவங்களை, இன்னைக்கு கூட போட்டு வாட்டினோம். இரண்டாவது இது எதுன்னு கேட்டாக்கா திருக்குறளுங்கன்னு அவர் சிரிச்சிட்டார். ஏன்னா முதல் பாட்டு கடவுள் வார்த்தை, ரெண்டாவது இது திருக்குறள். இதில் நாங்கள் 2 மார்க்குக்காக வேண்டி விடாத படிக்கிறதாச்சு, விடுவோமா? அதனால் சொன்னால் ரொம்ப வணக்கங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். அப்புறம் நிறைய என்கிட்ட கேட்டார், நிறைய சொன்னேன், மகிழ்ச்சியாக இருந்தது. ஆக அந்த செயல் பகுதி என்பது அப்படிப்பட்டது. அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும்னா செயல் பகுதியில் மட்டும்தான் இருக்குது. உரைநடையில் நீங்கள் வரலாறு தான் தெரிஞ்சுக்கலாம், பெருமையை தெரிஞ்சுக்கலாம், ஒருத்தரை பற்றிய பெருமையை உரைநடையில் தெரிஞ்சுக்கலாம். பாடத்தில் நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கணுன்னா உங்களுக்கு இதுதான் செயல் பகுதி தான். அந்த மாதிரி அதை கருணாநிதி வந்து எடுத்துட்டார். இந்த தமிழன் ஒழுக்கமாக இருக்கக்கூடாது, நம்ம நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல் பகுதியை எடுத்துட்டார். சரி ஓடி போ, எண்ணம் எப்படின்னா போ. ஆனால் எது வளரணுமோ அது வளருது. யாருக்கிட்ட இருக்குது? இறைவன்கிட்ட இருக்குது, அவன் நாட்டம். அப்படி அந்த மாதிரி செயல் பகுதி நான்லாம் அப்போல்லாம் எனக்கு தேவையான மார்க் வாங்கிடுவேன். ஏன்? எல்லாம் செயல் பகுதியிலே எடுத்துடுவேன். நான் ராகம், நான் வந்துட்டு சங்கீதம் படித்தவன் ஸ்கூலில் படிக்கும்போது, அதனால் நான் ராகம் போட்டு பாட்டு பாடுவேன். அது எனக்கு பழகிடும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கிட்டையும் என்ன பாட்டு பாட சொல்லுவாங்க. எனக்கு டீச்சர் வந்துட்டு விசாலாட்சி டீச்சர்னு சொல்லி, இன்றைக்கி கூட நம்ம அவங்கள நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இல்லை, அவங்க வந்துட்டு என்னை மடியில் தூக்கி உட்கார வச்சுக்குவாங்க. பையன் நான் பாடுறது அப்படியே பாடு அப்படின்வாங்க, அவங்க பாடுறதுனா அப்படியே பாடுவேன், ராகம் மாறாமல். அப்படி இருந்து எனக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இருந்து நான் ஒன்று ஒன்றா மாறி வந்தேன். தபலா வாசிக்க, கடம் வாசிக்க, மிருதங்கம் வாசிக்க, எல்லாம் வாசிப்பேன். இசைக்கருவிகள் நிறைய வாசிப்பேன். எங்கள் அப்பா வீணையிலேருந்து ஜலதரங்கம் வரைக்கும் வாசிப்பாங்க. அப்பா எஸ்ஜி கிட்டப்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்ஜி கிட்டப்பா அவருடைய ட்ரூப்பில் இருந்தவங்க அப்பா. டிகே பட்டமெல்லாம் அப்பாவுக்கு வேண்டியவங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு எங்களுக்கு அப்படி ஒரு பாரம்பரியம் உண்டு. அந்த மாதிரி அப்பாலாம் பாட்டு பாடினாங்கன்னா, கிட்டப்பா பாட்டை அப்படி எடுத்தாங்கன்னா அப்படி பாடுவாங்க அப்பா. ஆமாம், அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் பங்கு பெற்று வந்திருக்கிறோம். இத்தனைக்கும் காரணம் தமிழ். அதுதான் நம்மளை இப்படி வளர்த்து விட்டது. நான் தமிழ் எடுக்கும்போது 65லேயே நான் ஐயா முத்தமிழ் காவலர் கியாபி சொன்னாதான் அவங்க தலைமையில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வாங்கினவன் போனவன். எனக்கு அந்த ஊரல் இன்னும் இருக்குது. நான் வந்துட்டு சமய வெறி இல்லை, இருந்தது, இப்போ சமய வெறி இல்லை. ஆனால் அபரிதமான தமிழ் பற்று. இதனால் அதிலேருந்து வெளியில் வர முடியல. அதில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம வாழ்க்கை இப்போ நடைமுறையில் உள்ளதெல்லாம் கூட அதிலேருந்து கற்றுக்கிட்டு தானே ஒழிய வேறு மாற்று மொழியிலேருந்து கற்றுக்கிட்டது இல்லை. அந்த மாதிரி அது மேலே எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்ததுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் வள்ளலார். திருவள்ளுவர் அவர் எழுதுகிறார், அற்புதமான மனிதனுடைய உடல், அதை கொண்டு வந்து வைக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் அந்த அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு புள்ளியும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய விளக்கம் தரும். அப்போ அதை அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா வள்ளலார் அவர் எவ்வளோ பாடுபட்டிருக்கணும்னு பாருங்க. அதனால தான் நான் எதை எடுத்தாலும் சரி ஐயா ஐயாக்கா அப்படின்னு சொல்லி விட்டுரு. அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எந்த காரியம் நடக்கணுன்னாலும் நடக்குது. நான் வேண்டிக்கிட்டேன் நடந்துச்சு, அதெல்லாம் கிடையாது.
அவர் அடிக்கணும் நடத்துகிறான், கெட்டு பையன் அப்படி கொடுத்து பிடிக்குவான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்பிக்கை என்பது, பக்தி என்பது வேண்டதை கொடுத்தால் தெய்வம், அதுதான் பக்தி, அதுதான் நம்பிக்கை. உங்களை ஒப்படைச்சிருங்க. நீங்கள் வந்து ஜீரோ அங்கே ஒப்படைச்சிருங்க. ஜீரோவை வந்துட்டு மதிப்பாகிறதுக்கு ஒன்றுன்ற இறைவன் வருவான். பார்த்தீங்களா, இறைவன் ஒருவன், அவன் வந்துடுவான். எவ்வளோ பெரிய எல்லாம் தமிழ் தான் சொல்லுது. மற்றவங்களை மதிக்கவும் அதுதான் சொல்லுது, நம்மை நாம் உயர்த்தவும் அதுதான் சொல்லுது. அந்த மாதிரி எந்த மொழியிலையும் இல்லைங்க. நான் வந்துட்டு தமிழ் வெறியனாக இருந்த நேரத்தில் தமிழ் தவிர்த்து வேற்று மொழி பேச மாட்டேன். பரீட்சை எழுதுறதுக்கு பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷுக்கு மார்க் வாங்கணும்ல, இங்கிலீஷ் மார்க் வாங்கினா தானே பாஸ் ஆவீங்க. அப்போ படிக்கணுமில்ல, மார்க் வாங்குவேன், படிக்க மாட்டேன். அதுவாக வந்து உட்காந்துக்குமா, காப்பி அடிப்பேன். எப்படியே திருட்டுத்தனமாக காப்பி அடிச்சிடுவேன், வேண்டிய மார்க் வாங்கிடுவேன். ஆனால் நான் படிக்க மாட்டேன், அதை மதித்து படிக்க மாட்டேன். அதுக்கு அப்பா கிட்ட அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் தவிர்த்து வேற்று மொழியை நான் ஏற்றுக்கொண்டது இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழை நான் எப்படி பேசுவேனோ அதுக்கு சமமாக இன்னைக்கு நான் தெலுங்கு பேசுவேன். தெலுங்கு வந்து ராயலசீமா தெலுங்கும் பேசுவேன், தெலுங்கானா தெலுங்கும் பேசுவேன், கோதாவரி தெலுங்கும் பேசுவேன். இந்த ராயலசீமா தெலுங்கு, தெலுங்கானா தெலுங்கு, கோதாவரி தெலுங்குன்னு சொல்கிறோமே, இதுக்கு பேர் திரிவிட பாஷான்னு பேர். புரிஞ்சுதுங்களா? எழுத்து ஒன்று தான், அந்த துணி மட்டும் மாறி மாறி வரும். புரியுதுங்களா? இது 3 வகையாக வர்றதுனால இதை, ஆமாம், இதை வந்துட்டு திரிவிட பாஷா அப்படின்னு வச்சான். அந்த திரிவிட பாஷா தான் இன்னைக்கு திராவிடன்னு அளந்துக்கிட்டு திரியிறாங்க எங்கள் ஆளுங்க. புரியுதுங்களா? திரிவிட பாஷை என்பது தான் திராவிடன் மாறிச்சு. இவர் கருணாநிதி தெலுங்குற, அதனால நான் தெலுங்குன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? நீ அங்கே போய் வாங்கி சுண்ணாம்பு குளத்தில் போய் ஓட்டு போட்டு அப்படின்பீங்க. அதனால் அவர் அதை காட்டிக்கல, தமிழன்னு வச்சுக்கினார் பேர், திராவிடன். அது திராவிடத்துக்குள்ளே வருது. அது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, திராவிடம்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இதெல்லாம் திராவிடம் அப்படின்னு சொல்லி நினச்சி இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இதுதானே ஒழிய, உண்மையிலேயே திராவிடம் என்பது ஒரு நாடும் கிடையாது, ஒரு மொழியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வரலாறுல எதுலேயுமே இல்லை. நான்லாம் வரலாறு எம்ஏ வந்துட்டு எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ லிட்ரேச்சர் ரெண்டும் படித்தவன். வரலாறு எழுதும்போது எங்கள் இவர்கிட்ட சண்டை போட்டேன், பிரின்சிபால்கிட்ட. அரைச்சமாவையே அரைச்சின்னு இருந்தா, கொடுத்ததையே கொடுங்க, அதான் போன வருஷம் படித்தவன் தான் இந்த வருஷம் சொல்லி கொடுத்துருவானே, அப்புறம் என்ன நீங்கள் எம்ஏ அவனை பட்டதாரி ஆக்குறது அப்படின்னு நான் அப்போவே எடுத்து பேசுவேன். என்ன செய்ய சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், சிலபஸை மட்டும் மாற்றுங்க. எப்படி சிலபஸை மாற்றுங்க, இருக்குது எல்லாமே. நம்ம லைப்ரரிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அடுக்கி எடுக்கலாம். நீங்கள் அதெல்லாம் போனது படிக்க அதையே ஒரே விஷயத்தை அளந்து விட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி அப்போவே நான் சண்டை வலிப்பேன். வைஸ் சான்சலர் வரைக்கும் போச்சு. நான் அது பற்றில என்ன பண்ணுவான், கடைசியாக என்ன பண்ணுவான், வெளியே போடான்ருவான். இந்தா நீ ரொம்ப அதிக பிரச்சனைங்க, நல்லா படிச்சுட்ட, இனிமேல் உனக்கு யாரும் தேவையில்லை, இந்தா எடுத்து போவான்னு கொடுத்துருவான். முடிஞ்சு அதை பண்ணுவான். ஆனால் எங்கள் வீசி அப்படி பண்ணல. என்ன தாண்டா பண்ணணுன்ற, உன்னால் நான் வேலை விட்டு போக முடியாதுடா அப்படின்லாம் என் மேலே ரொம்ப பிரியம் அவருக்கு. அதனால் நான் சொன்னேன், ஐயா ஒன்றும் இல்லை, எனக்கு மட்டும் அனுமதி கொடுங்க, நான் வந்துட்டு அவுட்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இருந்தாங்க, இதை நான் படிக்கணும், அனுமதி கொடுங்க. அதில் இருக்கிறத நான் எழுதணும், நீங்கள் அதை வந்துட்டு ஒத்துக்கணும். உங்கள் இஷ்டத்துலாம் எழுதினா ஒத்துக்க மாட்டாங்க, நீங்கள் உண்மையை தான் எழுதியிருப்பீங்க, அதுக்கு அங்கே ஒத்துக்காது டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் அதை ஒத்துக்கணும், நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணணும். அப்புறம்
குளோபல் ஹிஸ்ட்ரி படிக்கணும். எப்படி கொஞ்சம் விட்டா தலைக்கு மேலே ஏறுறது. அவுட்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா படிக்கணும் அப்படின்ன பிறகு அவர் மடங்கிட்டாருன்னு தெரிஞ்சு குளோபல் ஹிஸ்ட்ரி படிக்கணும். ஒலிடா என்னத்தையாச்சும் செஞ்சு ஒலிடா அப்படின்னு விட்டார் எங்கள் ஆசிரியர். எப்படிங்க? நேராக போனேன், புஸ்தகங்களை கொண்டு வந்து ஃபுல்லாக படித்தேன். 618 பக்கங்கள் கொண்ட ஒரு தீசிஸ் நான் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோ நீங்கள் போய் இதில் பார்க்கலாம், அவங்க நான் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோ செய்திகள் அதில் இருக்குது. நான் இன்றைக்கி பல உலக வரலாறுகளை பற்றி எல்லாம் பேசுகிறேனே, அது வந்துட்டு இப்போ புதுசாக போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால இல்லை. நான் அன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் எழுதினேன் பாருங்க, அது இன்றைக்கி நிற்கிது. எனக்கு ரொம்ப நல்ல பேர், எனக்கு ரொம்ப பேர். அவ்வளோ இன்றைக்கும் இப்போ நிறைய பேராசிரியர்கள் என்னை கூப்பிடுவாங்க சில விஷயங்கள் கேட்குறதுக்கு. நான் சிறப்பு தமிழ் படித்தவன்றதுனால அதெல்லாம் படித்ததனுடைய விளைவு தான் ஏன் இன்றைக்கி திருவருட்பா வந்துட்டு என்னது அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியுது. இல்லாட்டா முடியாதுங்க. நானும் சோத்தை தின்னுபிட்டு நேரத்தை ஓட்டியிருப்பேன். இல்லை, என்னால் சும்மாவே கொஞ்சம் நேரத்தை ஓட்ட முடியாது. அதுக்கு ஒரு காரியம் இருக்கணும். அதுக்கு தான் நான் ஒரு நேரத்தை செலவு செய்யணும். விரயப்படுத்தக்கூடாது, செலவு செய்யணும். தேவையானவற்றுக்கு செஞ்சிருந்தால் அது செலவு, தேவையில்லாமல் செஞ்சால் அது விரயம். என்னால் அது ஏற்றுக்க முடியாது. போயிடும், வராது. அதனால நான் விடுறதில்லை. எனக்கு அது கொண்டு வந்து இந்த நூல்கள் எல்லாம் படிக்கும்போது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க, நம்ம மதிக்கவே இல்லையா. இதெல்லாம் சரியாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அரசு பள்ளியில் போய் படித்தா மட்டும்தான் தெரியும், இல்லாட்டா வராது. அரசு பள்ளியில் தான் நீங்கள் படிக்கணும். மற்றதெல்லாம் எவனோ குரூப்பில் இருந்து போட்ட புஸ்தகத்தை கொண்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த புஸ்தகம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த புஸ்தகம் சொல்லிட்டு உனக்கு வந்துட்டு இது வாங்கிட்டு வித்துருவானுங்க. அது அந்த பிள்ளைங்க எழுதும், பாவம் கஷ்டப்பட்டு. அது எழுதுனதுனால பாஸ் ஆகிடும். அறிவு ஏறுமான அனுபவமும் அறிவும் ஏறாது. அதான் இன்றைக்கி எல்லாம் படித்தவெல்லாம் படித்து தான் இருக்கிறோம். ஏதாவது படித்தபடி நடக்கிறதுக்கு எதுக்காச்சும் வழி இருக்குதானா? இல்லைங்கய்யா. அதனால தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு பெரிய பெருமை, எப்பா நல்ல காலம்டா, எப்பா நம்ம அப்போவே பிறந்தோம். இல்லைன்னா முடியுமாங்க? இன்றைக்கெலாம் முடியுமாங்க? கல்வியை வந்துட்டு அயோக்கியத்தனமாக பண்ணுறாங்கங்க. அரசாங்கமும் சில டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுதுங்க. இதெல்லாம் தூக்கி கோர்ட்டில் வைப்பேன்றதுனால தான் என் மேலே எவனும் கேஸ் போட மாட்டேன்றான். போடுங்களேன்டான்றேன். நான் தான் கண்ணா புண்ணான்னு திட்டுறேன்ல, அதே சாட்சி நேரவே நான் சொல்கிறேன், என்னை கைது பண்ணுங்க, என் மேலே வழக்கு தொடுங்கன்னு சொல்கிறேன், பண்ண மாட்டேன்றான். என்ன தெரியுங்களா, இவன் லேஸ் பட்டவன் இல்லை, இவன் சில்மிச்சம் பிடிச்சவன், வாயில் பேசினதோடு விட்டுறலாம். அங்கே வந்தால் ரிட்டர்னில் கொடுப்பேன், தேதி வாரியாக கொடுப்பேன். யார் யார் என்ன பண்ணாங்களோ அத்தனை தேதி வாரியாக கொடுப்பேன். என்ன நடக்கும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எங்கிட்டலாம் என்னை மிரட்டலாம் முடியாது. மிரட்டுறதுக்குள்ளே அவனை காலி பண்ணிடுவேன். நான் ரொம்ப நல்லவன், கொடுமையானவன். ஆமாம், இதிலெல்லாம் மிரட்டுறதோ ஒரு விதமாக மிகைப்படுத்தி சொல்கிறதோ இல்லை. உண்மை அதுதான். மரியாதையாக நான் விட்டா சொறி நாய் மாதிரி போயிடுவேன், இல்லைன்னா வெறி நாய் மாதிரி பாஞ்சிடுவேன். போலீஸ் ஸ்டேஷனே சொல்லுவாங்க, என்னடா மார்க்கெட்டில் தகராறு, வைத்தியருக்குள்ள தகராறு, அங்கே போவாதரா, உன்னையும் அடிப்பாண்டாவன். ஏன் தெரியுங்களா? 10 பேர் அடிச்சாலும் ஒரே கேஸ் தான். எப்படி இந்த நியாயமெல்லாம் பேசுவேன், நாட்டு பஞ்சாயத்து மாதிரிலாம் பண்ணுவேன். எல்லாம் விட்டையா. என்றைக்கு அருட்பாவில் கையை வச்சோமோ, திருவருட்பாவில் கையை வச்சோமோ, என்றைக்கு அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு பக்கம் நம்ம உடம்புல இருந்து ஏற ஆரம்பிச்சிருச்சோ விட்டுட்டையா. ஆனால் கவலையாக இருக்குதுயா. இன்னும் எனக்கு 75 வயசு. நான் எப்போ சாக போகிறேன்னு யாருக்காவது தெரியுமா? தள்ளாமைங்கிறது வருது. அகத்தியர் சொல்கிறாரு, ஒரு சயின்டிஸ்டும் சொல்கிறாரு, மரணத்தின் தொடக்கம் காலில் அப்படின்னு சொல்கிறார். கால் கெட்டால் மரணம் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. கால் கெட்டால் மரணம்னு பொருளை பிரித்து பார்த்தா கால் என்பது சுவாசம். எவ்வளோ பெரிய அர்த்தம் பார்த்தீங்களா? கால் என்பது சுவாசம், அது கெட்டா மரணம். இன்னொரு இடத்துல கால்
நடக்கக்கூடிய கால் கால் உறுப்பு அதில் கேடு வந்தாலும் மரணத்தின் அறிகுறி. இதெல்லாம் இயற்கை, இதெல்லாம் சயின்ஸ். நாங்கள் வந்துட்டு அனாட்டமிலையும் சயின்டிஸ்ட், அதே மைக்ரோபயாலஜி எல்லாத்துலேயும் இப்போ உலகம் முழுக்க என்ன கூப்பிடுறாங்க, பேச கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் மைக்ரோபயாலஜி, அனாட்டமி, பெத்தாலஜி, பிசியாலஜி எல்லாத்துலேயும் அங்கே போய் நீங்கள் வந்துட்டு பாடம் நடத்தணும். அதை நடத்துறதுக்கு ஒரு இயற்கையான அறிவு வேணும்னா திருமந்திரமும் திருவாசகமும் திருவருட்பமும் வேணும். அதுக்கு பக்கபலம் உறுதியாக நிற்கிற ஒன்று உண்டுன்னா அதன் திருக்குறள். எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா, நம்ம ஏன் இன்னும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளாம் ஜாலியாக இருக்க வேண்டாமா? எவ்வளோ விஷயத்தை நம்ம வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு இது வைக்க வேண்டாமா, டிஸ்கஸ் வைக்க வேண்டாமா? இல்லை, எவ்வளோ விஷயம் நம்ம விளங்கிக்கலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து வைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், பிள்ளைங்களை கூப்பிடுங்க. பெரியவங்கெல்லாம் கதை அடித்து பேசுனது போதும், பிள்ளைங்களை கூப்பிடுங்க, அவங்களுக்கு எடுத்து வைக்கலாம். அவங்க அதை யோசிப்பாங்க. நாளைய உலகம் வேறு உலகமாக இருக்கும். கேட்க மாட்டேன்றாங்கய்யா, நான் தயாராக இருக்கிறேன். இதுலேயே நான் மூச்சை விடவும் தயாராக இருக்கிறேன். பயன்படுத்துங்களேன். எப்போ பயன்படுத்துறது? காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள்ளும், அதுதானே சொன்னா. இல்லையே, நடக்கலையே. அதனால தான் இங்கே கூப்பிட்டாங்கன்னு ஒன்று. சரி, நான் ஒன்றுமே சொல்லலை. நான் ஐயா, நான் எதனா இங்கே வந்து பேசணும்னு சொன்னதுக்கு நான் எதனா சொன்னேன்னா ஐயா, நேரம் இருக்காது, அது எதுவும் சொல்லலை. நான் வரேன், எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நான் வரணும், இங்கே வந்து சாப்பிடணும்னு ஆசை. எனக்கு அவ்வளோ இப்படி நான் சோத்து பிரியேன். என்னை வேலை வாங்கணும், என்னை மடக்கணுன்னா சோறு போட்டால் போதும். நீங்கள் என்ன துரோகம் பண்ணாலும் விட்டுருவேன், சோறு போட்டார் ஒருப்பா அப்படின்றேன். இன்றைக்கும் அதான் நடக்குது. எங்கள் செக்ரட்டரி, எங்கள் மேனேஜர்லாம், நீங்கள் எல்லாம் சார் தான் சார், அறிவுன்னு ஒன்று இருக்குது, அது உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கூட பயன்படுத்த மாட்டேன்றீங்க அப்படின்னு வேணும்னு. நான் வந்துட்டு ரொம்ப திமிர் பிடிச்சோன்னா அது அறிவில் அதிகமாக இருக்குதுன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம வாழணும். இந்த மாதிரி வாய்ப்புகள் எப்போ கிடைக்க போகுது இல்லை தெரியாது, இறைவன் நாட்டம். ஆனால் நான் மனசார நினச்சேங்க, இவங்க கூப்பிடுற நேரத்தை நம்ம பயன்படுத்தணும், நம்ம இங்கே வந்து பேசணும். பாடல்களை பேசி விளக்கம் சொல்கிறத விட அது வாத்திமார்கள் செய்கிற வேலை. நம்ம வந்துட்டு கருத்து ஆழமிக்க வாழ்க்கையை பேசணும், அதை எடுத்து வைக்கணும், அதை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்யா. ரொம்ப